ஏன்டா பாம்பே போற நம்மளே நீ பாம்பே பீஸ் கட்டி தான்டா இங்க செய்ய போறோம் மாமா பாம்பே இல்ல இது பஞ்சாப் ஸ்டைல் பஞ்சாபா பாம்பே நினைக்கிறேன் பஞ்சாபி தபா ஸ்டைல் தாபா தக்காளி வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா அரைச்சிக்கலாம் நல்லா கழுவுங்கப்பா பரத் சொல்லுங்க நல்லா கழுவுங்க மீன் அரைச்சிக்கலாம் அம்மியில் அரைச்ச பூண்டு விழுது என்ன பண்ணியது அம்மியில் அரைச்ச இஞ்சி விழுது அம்மியில் அரைச்ச மஞ்சள் விழுது வெறும் மிளகாய் தூள் குருதேவா கருமிளகத்தூள் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் எலுமிச்சை சாறு மசாலாவை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் கலகியா கலகி இது இல்லடா ஆம்லேட்ல தானே கலகி போடுவோம் இல்ல கலகின்னு ஆம்லெட் இல்லடா முட்டையிலடா அம்மியில் அரைச்ச தூள் உப்பு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம் 1/2 hourல நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். பஞ்சாபி தபா நம்ம பஞ்சாபி ஸ்டைலில் நீ ஃபிஷ் கறி செய்ய போகிறோங்க. வேறு லெவலில் இருக்க போகுது இன்றைக்கி. இந்த இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மீனை பாருங்கள், பார்க்கும்போதே வந்து இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது. மசாலா தாளிக்கிறதுக்கு குண்டான வச்சுக்கலாங்க. சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், நாலு கீர்ன பச்சை மிளகா, கட் பண்ணி வச்ச தக்காளி, இப்போ வந்து நல்ல வதங்கின பொன்னிறமாக வதங்கின வெங்காயத்தை கூட தக்காளியை சேர்த்துருக்கோம் நண்பர்களே. தக்காளி என்ன பண்ணோம், தக்காளி நல்லா வதங்கணும். சுவைத்தரும் கல் உப்பு, மழைச்சாரல் போட மட்டும் போடு, கல் போட. பஞ்சாபி தபாக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதை எடுத்து நம்ம மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மத்தில் கடைய போகிறோம்.
எடுத்துக்கப்பா. எடுத்து பணத்தை பாத்திரத்தில் போடுங்க. இதை பார்க்கும்போதே உடனே சாப்பிடணும் போல இருக்குது. உடனே சாப்பிட்டா வாய் இதாகிடுண்ணா, கூட இருக்குது. கூட ஓ மீன் வறுக்கிறதுக்கு தவா வச்சுக்கலாம். மீன் வறுக்க என்ன சேர்த்துக்கலாம்? இதை பார்க்கும்போது சாப்பிடும் போல சரிங்க. குண்டா வச்சுக்கலாம். செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்ல எண்ணெய். அம்மியில் அரைச்ச மசாலா. தண்ணி காலத்து வேலைகள் அடிச்சிக்க முடியாது. அம்மியில் அரைச்ச மஞ்சள். வறுத்த மீன். பஞ்சாபி தபா ஸ்டைலுக்கு மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா சாட் மசாலா. இப்போது சாட் மசாலா சேர்த்துக்கலாம். படநாட்டு வருது. காய வச்ச வெந்தயக்கீரை. மாற்றிட்டுங்களா? வதங்கிய கொத்தமல்லி போட்டுக்கலாம். காலையில் வாங்கிட்டு வந்ததுங்க, வதங்கி போச்சு. என்ன பண்ணுறது, யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் யூஸ் பண்ணிட்டேங்க. பஞ்சாபி தாப்பா ஃபிஷ் கறி ரெடி. இப்போ வாங்க இறக்கி ஒரு பிடி பிடிக்க போகிறோம். இது வந்து வேறு லெவலில் இருக்குது. பஞ்சாபி ஸ்டைலு செம்மையாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க. எப்படி என்ன பண்ணுறது, லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து டைம் வேறு லெவல் டைம் போயினுக்குது. செம்மையாக இருக்குது. நம்ம மக்கள் பாருங்கள், நம்ம விவசாயம் பண்ணுற மக்களோடு சேர்ந்து வேறு லெவலில் சாப்பிட்டுக்கிறோம். செம்மையாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தார், நானும் ஒரு நாள் உங்க கூட சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஃபோன் நம்பர் கொடுத்தேன், வாங்க அப்படின்ட்டு. கட்சியில் பார்த்தா நம்ம காஸ்டியூமில் வந்துட்டுருக்காரு. செம்மையாக இருக்கார் பாருங்கள். பாரு பாலு
பீஸை பாருங்கள் எப்படி இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. லைக் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க, சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி சாப்பாடு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ வந்து 52 வயசு நடக்குது, இது வரைக்கும் இது மாதிரி சாப்பிட்டது இல்லை. ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பர். நீங்களாம் வந்து இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் கூட பஞ்சாபி ஸ்டைல் இன்னும் யாருன்னா சிங்கு வர வைப்பாங்கன்னு பார்த்தேன். எங்கள் மாஸ்டர் சிங்கு லெவலுக்கு வேறு லெவலில் செய்துட்டாரு, வேறு லெவலில் இருக்குது. முடிஞ்சால் நீங்களே செய்து இந்த செய்முறையாக செய்து சாப்பிட்டு பாருங்கள்.